பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சங்கீதம் 55வது அதிகாரம் 22வது இறை வார்த்தை. ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆதரவு அளிப்பார். அவர் நேர்மையாளரை ஒருபொழுதும் வீழ்ச்சியுற விடமாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவு அளிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு முன்பாக இருந்து இந்த வாக்கை கொடுக்கின்றார் என்றால் அவர் வாக்கு மாறாத தெய்வம், அவர் அதை நிறைவேற்றக்கூடியவராய் இருக்கின்றார். எனவே நாமும் கருத்தாய் இந்த வார்த்தையை வைத்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எனக்கு ஆதரவு அளிப்பார் என்று உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் அவருடைய பெயரை சொல்லி நாம் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய ஆதரவை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவருடைய நண்பர் லாசர் இறந்து போய் விடுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இடத்தில் ஆண்டவருடைய செய்தியை அறிவித்துக் கொண்டு இருக்கின்றார், இறை ஆட்சியை பற்றி அறிவித்துக் கொண்டு இருக்கின்றார். அந்த நேரத்திலே அவருக்கு அந்த தகவல் கிடைக்கின்றது. அப்பொழுது அவரோடு கூட இருந்த மக்களை அவர் விட்டு விடாதபடி 3 நாட்கள் கழித்து அந்த மரியா மார்த்தா இருந்த வீட்டிற்கு கடந்து செல்லுகின்றார். அந்த நேரத்திலே அந்த வீட்டில் எல்லோரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி சொல்லுகிறார்கள், நீர் முன்னக்கூட்டியே இங்கு வந்து இருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று சொல்லி அழுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், உன்னுடைய சகோதரன் மரித்து போகவில்லை, அவன் உயிரோடு இருக்கிறான் என்று சொல்லி இறந்து நாறி போன அந்த சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு முன்பாக சென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசர் எழுந்து வெளியே வா என்று சொல்லுகின்றார். அந்த வேளையிலே அவர் கட்டுண்டவராய் எழுந்து வெளியிலே வருகின்றார். அந்த இடத்தில் ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்கின்றார். அனைவரும் தந்தை கடவுளை விசுவசிக்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த குடும்பத்திலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆதரவாய் இருப்பதை அவர் வெளிப்படுத்துகின்றார். அதே போல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய குடும்பத்திலும் ஆதரவாய் இருக்கின்றார். ஒருவேளை உங்கள் உள்ளத்தில் கவலை இருக்கலாம், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கடந்து வர வேண்டும். அவருடைய சமூகத்தில் இருந்து உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் கொடுத்து விட வேண்டும். அந்த வேளையில் தான் அவர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார். மார்த்தாள் மரியா என்ன செய்தார்கள்? அவருடைய உள்ளத்தில் இருந்த எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் கொட்டி அழுதார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் அற்புதம் செய்ய முடிந்தது. ஆனால் நீங்கள் நேர்மையாளராய் இருக்கக்கூடிய வேளையில் தான் ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தை பார்ப்பார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். நம்முடைய உள்ளத்தில் வஞ்சனைகளும் ஏமாற்றங்களும் பொல்லாப்பான ஆவிகளும் இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் உங்களிடம் செயலாற்ற முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் செயலாற்ற மாட்டார். எனவே அன்பார்ந்தவர்களே, கருத்தாய் இருந்து எப்பொழுதும் இதயத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம் நாவில் இருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இதயத்தில் இருந்துதான் வரும். எனவே மற்றவர்களை பழித்து விடாதபடி நேர்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் இருந்து அந்த பரிசுத்தமான ஆண்டவரை நாம் துதித்து ஆராதித்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அவர் உங்களுடைய கண்ணீரை காண்பார், உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்பார், உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து அவர் பெரிய காரியங்களை செய்து உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் இருந்து இன்னொரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம். மோவாபு என்கின்ற நாட்டில் எலிமலைக்கின் குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. அவருடைய
துணைவியார் பெயர் நகோமி. அவர்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். அந்த 2 நபர்களுக்கும் திருமணம் ஆகிவிட்டது. அதில் ஒரு சகோதரருடைய மனைவியினுடைய பெயர் ஓர்பா, இன்னும் ஒரு சகோதரனுடைய மனைவியினுடைய பெயர் ரூத்து. இவர்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். காலங்கள் கடந்து செல்லுகின்றன. அந்த வேளையிலே அந்த ரூத்துவினுடைய கணவர் இறந்து போகின்றார். ஓர்பாவுடைய கணவரும் இறந்து போகின்றார். நகோமியினுடைய கணவரும் இறந்து போகின்றார். எனவே தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கணவரையும் பறிகொடுத்த நகோமியின் உள்ளத்தில் அழுகையும் கண்ணீரும் வருகின்றது. எனவே அவர் தன்னுடைய மருமகளை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் உங்களுடைய தந்தையினுடைய வீட்டிற்கு கடந்து செல்லுங்கள். எனவே என்னால் குழந்தை பெற்று தர முடியாது, நான் உங்களுக்கு ஆதரவாய் இருக்க முடியாது, இறந்து போன பிள்ளைகளை நான் திரும்ப கொண்டு வர முடியாது. எனவே நீங்கள் மற்ற ஒரு திருமணம் செய்து மறுமணம் செய்து சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லுகின்றார். அந்த வேளையிலே ஓர்பா என்கின்ற ஒரு மருமகள் தன்னுடைய மாமியாரை முத்தம் செய்து அந்த இடத்தை விட்டு கடந்து தன்னுடைய தந்தையினுடைய வீட்டிற்கு செல்லுகின்றார். ஆனால் ரூத்து இவ்வாறு சொல்லுகின்றார், நான் உம்மோடே கூட இருப்பேன், நான் இறந்தாலும் உம்மை விட்டு நான் விலகி போக மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய மாமியார் நகோமியை உறுதியாக பற்றி கொள்கின்றார். அவர் நகோமியோடு எருசலேமுக்கு கடந்து செல்லுகின்றார். ஆனால் ஆண்டவர் அவரோடு கூட இருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்த எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் துணை செய்தார். ஆண்டவர் பக்கபலமாய் இருந்தார். ஏனென்றால் அவருடைய நேரிய உள்ளத்தை ஆண்டவர் பார்த்தார். எனவே அவருக்கு ஆறுதல் கொடுத்தார். போவாஸ் என்கின்ற ஒரு சகோதரன் வழியாக ஆண்டவர் கருணை செய்தார் இந்த சகோதரி ரூத்துவுக்கு. ஆம் அன்பார்ந்தவர்களே, ரூத்துவினுடைய வாழ்க்கையில் போவாஸ் கண்களில் தயவு கிடைக்க செய்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்ய போகின்றார். ஏதாவது ஒரு வழியை உருவாக்கி தயவு கிடைக்க ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். எனவே நீங்கள் ஆண்டவர் தரக்கூடிய அந்த ஆதரவை பெற்றுக்கொள்ள உங்களை தயாரித்துக் கொள்ள வேண்டும். இந்த நேரத்திலே நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? உங்களுடைய கவலைகள், கண்ணீர்கள், தூக்கம் எல்லாவற்றும் நற்கருணை நாதருடைய பாதத்தில் நீங்கள் சமர்ப்பித்து ஜெபியுங்கள். ஏனென்றால் இவர்தான் உங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் கண்ணீரையும் துக்கத்தையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தவர். யாரும் உங்களுக்காக இறக்கவில்லை, இவர் மட்டுமே உங்களுக்காக இறந்து உங்களை மீட்டு நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றும் தந்தையிடம் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவாய் நமது நடுவில் இருக்கின்றார். எனவே இவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? நாம் ஜெபித்து அவர் தரக்கூடிய அந்த உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, ஆண்டவரே, இந்த நாளில் உம்மைக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து இருக்கின்றீரேன். எங்களுக்கு துணையாய் இருந்து ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு இந்த நாளில் கற்றுக் கொடுத்து இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, அநேக முறை நாங்கள் ஆதரவு இல்லாதபடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த மனிதனிடம் நான் போய் கேட்டால் எனக்கு உதவி செய்வாராம், இந்த மகளிடம் போய் நான் கேட்டால் உதவி செய்வாராம், நான் எப்படி ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ முடியும் என்கின்ற ஏக்கத்தோடு அலைந்து தெரிந்திருக்கிறேன் சுவாமி. இந்த நேரத்தில் நீரே எங்களுக்கு ஆறுதலாய் இருப்பதை வெளிப்படுத்தி இருக்கின்றீர். உமது வார்த்தை மூலம் எங்களோடு பேசி இருக்கின்றீர். சங்கீதம் 55:22 சொல்லி இருக்கின்றேன், ஆண்டவர் மீது உன் கவலையை போட்டுவிடு, அவரை உனக்கு ஆறுதல் அளிப்பார் என்று சொன்னீரேன். ஆம் தகப்பனே, இந்த நேரத்திலும் தந்தையே, எங்களுடைய கவலைகள், துக்கங்கள், கண்ணீர் எல்லாவற்றையும் உமது கல்வாரி சிலுவை நாங்கள் ஆணி அடித்து அறைகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் சுமந்து தீர்த்து விட்டீர். இனி எங்களுடைய வாழ்க்கையில் கவலை இல்லை, துக்கம் இல்லை, மகிழ்ச்சியை மட்டுமே நாங்கள் பார்ப்போம் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி. ஏனென்றால் நீர் எங்களுக்கு ஆதரவாய் இருக்கின்றீர். நீர் எங்களுடைய வல்ல கரத்தை பிடித்து நடக்கின்றீர். நீர் எங்களோடு கூட இருப்பதை உணர வைத்திருக்கின்றீர். நீர் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்வதை நாங்கள் பார்த்து இருக்கின்றோம். ஆண்டவர், இந்த நேரத்திலும் தகப்பனே, இந்த
சூழ்நிலைகளின் காரணமாக நாங்கள் பாவம் செய்து குடும்பத்தின் சமாதானத்தை இழந்து போய் இருக்கின்றோம். குடும்பத்தில் பிளவுகள் வர நாங்களே காரணமாய் இருக்கின்றோம். எங்களுக்கு எதிராக தீட்டிய வாழ்க்கை போல வார்த்தைகளை வைத்து எங்களை குற்றப்படுத்தக்கூடிய நபர்கள் மூலம் நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம். அவர்கள் எங்களை பற்றி பேசக்கூடிய வேளையிலே அவர்களுக்கு எதிராக அவதூறான வார்த்தைகளை நாங்களும் உதிர்த்து இருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களுடைய நாவுகளை தூய்மைப்படுத்துவீராக. இந்த காணொளியின் வழியாக உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்திடும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, உம்மை தவிர எங்களுக்கு ஆதரவு வேறு யாரும் இல்லை சுவாமி. பரிசுத்த ஆவியானுடைய துணையை தாரும், ஜெப ஆவியை எங்களுக்குள் தாரும். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்று தாரும். எப்படி எங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் உமது சமூகத்தில் வைத்து ஜெபிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்று தாரும். எங்களுக்கு நீர் ஆறுதலாய் இருக்கின்றீர் என்பதை வல்லமையோடு எங்களுக்கு வெளிப்படுத்தும் சுவாமி. அதன் மூலம் நாங்கள் மகிழ்ச்சியோடு இருந்து அநேக ஆத்துமாக்களை எங்களுடைய குடும்பத்தை சமூகத்தில் நாங்கள் கூட்டி வருவோம் சுவாமி. இந்த நேரத்திலும் பலவீனங்களை எடுத்து மாற்றுவீராக. உடல் பூர்வமான நோய்களை எடுத்து மாற்றுவீராக. கொரோனா நோயை எடுத்து மாற்றுவீராக. ஆண்டவரே, சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருவீராக. மருத்துவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரை நீர் தொட்டு குணமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக. அவமானப்பட்டு சோர்வுற்று இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அன்னை மரியாளை நீர் யூதர்கள் நடுவில் உயர்த்தியது போல் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அன்னாளின் கண்ணீரை கண்டு அவருடைய வாழ்க்கையில் அவரை உயர்த்தியது போல் நீர் உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எலிசபெத்துடைய கண்ணீரை கண்டு ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொடுத்தது போல், குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்தது போல் இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பலவீனங்களை எடுத்து மாற்றும், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தாரும் தகப்பனே. திருச்சபைக்காக ஜெபிக்கின்றோம். திருச்சபையில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மால் அழைக்கப்பட்டவர்கள் உமக்கு உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் இருந்து ஊழியம் செய்யக்கூடிய பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. தந்தையே, இந்த நேரத்தில் நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுக்கு நீர் ஆறுதலாய் இருப்பதற்காக நன்றி. ஆதரவு அளித்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவை, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவு அளிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். அவர் கொடுத்த அந்த வார்த்தையின்படி உங்களோடு கூட அவர் இருப்பார். உங்களுக்கு முன்பாக நின்று உங்களை வழிநடத்துவார். எனவே விசுவாசத்தோடு அவர் தரக்கூடிய அந்த ஆதரவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஆதரவு அளிப்பாராக. ஆமென்.